ஆமா ஒரு ஜாதி வரி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு. 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 ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்க விரும்பினா உங்க ஜாதி பேரை போட்டுக்கலாம். இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன்னு ஒரு படம் வருது. அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்றேங்க. அதுக்காக ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா ஒரு ஜாதி வெறி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறேன், நான் சாதி வெறியும் கிடையாது. சரி, நீங்க நாடார்னு ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோட அடையாளம். என்னன்னா நான் எங்கிருந்து வர்றேன், எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அடையாளம். அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திரால கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளால மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் எது தமிழ்நாட்டில் வந்து ஜாதிகள் பேர் போடக்கூடாதுன்னு இல்லையே. நான் கெஜெட்லயே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்ல எப்படி நேம் மாத்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாட்டேது. ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்க விரும்பினா உங்க ஜாதி பேரை போட்டுக்கலாம். பயிலான என்ன சினிமாவில் மட்டும் ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. சரி போகலாம். சரி ஓகே. நான் காவியா மாதம் சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க. அவங்களுக்குலாம் வந்து 2 பேர் இருந்திருப்பாங்க. காவியா பேர்ல 2 மேனன் ஒருத்தன், அதனால வைக்கலாம். ஆனா சினிமாவில் ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், வெற்றி மட்டும் தான் வெற்றி. அப்படி இருக்கும்போது நீங்க நாடார் வைக்கிறீங்க, நாளைக்கு அவன் ஜாதி இன்னொருத்தன் வைப்பான். அப்ப ஜாதி மறுபடியும் ஊக்குவிக்கிற மாதிரி ஆகாதா? சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன்னு ஒரு படம் வருது. அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்றேங்க. அதுக்காக ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா ஒரு ஜாதி வெறி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறேன், நான் சாதி வெறியும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? என்ன புரியல? இப்ப என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு. அவர் நாடார்னு போடாதனால அவர் ஜாதி வெறி பிடிச்சவர் ஆயிடுவாரா? சரி ஓகேண்ணே, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். சொல்லுங்க. உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன், சரிங்களா? அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார் சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க, உங்களை வச்சு நல்லா பண்றாங்க, ஓகே சரிங்களா? அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவை நாங்க பார்த்தோம், சரிங்களா? அது டோட்டலாவே வேற, சரிங்களா? இப்ப வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க, முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க. ஆனா வந்து உங்க ஒய்ஃப் வந்து அந்த முத்த காட்சிகள்லாம் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க. ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க? ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலையா? கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன். அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான நான் ஒரு கட்சி சங்கம், நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம். அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்ப வந்து நல்ல விதமா விஷயம் ஒண்ணு பண்ணும் போது நீங்க ஒண்ணு பண்றீங்க, அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது சரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க. அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு திட்டுறாங்க, சில பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போக மாட்டீங்க, அந்த விஷயத்த இதுல எடுத்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன், என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் மற்ற சோசியல் மீடியாவில் வந்து என்ன எப்படி வேணா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னன்னா இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, சரிங்களா? அதுலாம் எந்த மாற்றம் அதை பற்றி நாங்கள் யோசிக்க இல்லை. நீங்கள் சொல்லி தான் எனக்கே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் சாதாரண சொல்லி யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிருக்கலாம், சரிங்களா? ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை. உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்க போட்டு இருக்கீங்க. அபிஷியல் ஐடி என்னோட ஐடியை வந்து 2 ஐடி வச்சிருக்கேன். அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கேன், நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன். அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க, இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து தான் செய்கிறோம். ஒரு கப்பல் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன். செய்தின்னு புதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க, சரிங்க? அதே மாதிரி தான் நாம் ஒரு அஃபீஷியலாக ஒரு ஐடி வச்சுருக்கோம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சுருக்கோம், அவ்வளோதான்.
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை. என்னோட சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்கே இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த என் பேர் அடையாளம். காமராஜர் உங்கள் சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்கள் இன்னைக்கு நாளில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ப்ரெஷ் மாதிரி போடுறீங்களா? என்ன புரியல? காமராஜர் உங்க சாதி சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர், சரிங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா, பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படி கூட எடுத்துக்கல. என்னன்னு கேளுங்க, காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான். ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை. இது பெரிய தவறு. கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரு அவர் போட்டோ வச்சிருக்காங்க, சரியா? சிறு சமுதாயத்தை கூட வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர் தூவி வாழ்த்துறாங்க. நீங்க எப்படி வந்து உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க நீங்க சொல்றீங்க? அதான் உண்மை. இன்னைக்கு எங்க காமராஜர் பேரு, அம்பேத்கர் பேரு, இவங்க பேர்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க வந்து கொண்டாடுறது இல்ல, என்ன சொல்றேன், அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு, சரிங்களா? அந்த மென்ஷன்ல நீங்க சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நானே எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல. அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட போறதில்ல. நான் ஈரோடு. நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 10 வருஷமா வந்துட்டு. 10 வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்போ வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, ஒரு 25 வருஷமாவே அவர் கொண்டாட்டு தான் இருக்காங்க. அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம மெரினால இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு, எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில, எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு யார் மாலை போட தெரியுமா உங்களுக்கு? எதுங்க? அவர் வீட்டுல அவர் சிலைக்கு யார் மாலை போட தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க, எங்க கட்சிக்காரங்க மாலை போட்டாங்க. சொல்லுங்க. ஏங்க, இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க, நாடார் சாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு. அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு. புரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ சொன்னீங்கல்ல, காமராஜருக்கு பாராட்டி காமராஜர் தூக்கி பிடிச்சது பிரியா. சரி, காமராஜர் அவர் பின்னாடி நாடார் பாட்டி சாதி பேர் போடல. காமராஜர் ஜாதி ஆதரிக்கவும் இல்ல, ஆதரிக்கல. காமராஜர் எந்த சாதிக்கு எதிராக வன்மையை கண்டிக்கலதா? அவரு பேர்ல பட்டம் போடல, நீங்க பாப்பி பட்டம் போட்டுட்டு நான் காமராஜர் நாடார் உங்க வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு? அவர் ஆரம்பத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க. என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன். அது எங்கள் சாதிய விழா. அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு. நல்லபடியாக நடத்தினார். அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோன்னாரு. ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறது தான். நல்ல காசு, அதாவது நல்ல காசு. அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழல் இருக்குது, நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளர் சொன்னார். ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர், 2 படம் எடுத்தார், 2 படமும் ரிலீஸ் ஆகலைன்னு. அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும். அவங்க 2 பேரும் காதலித்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினால் போட்டுக்கிட்டார். சதா நாடார், ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு. ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதியை படம் எடுப்பாங்க, ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க. அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா?
உன் சாதியை சொல்கிறதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி படம் எடுக்கிறேன்? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கிருஷ்ண பறையனார்னு கிளீனாக போட்டார். அவர் ஒரு கட்சி நடத்தினார். எனவே உங்களுக்கு துணிச்சல், உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க. அதுதான் சொல்கிறேன். இது அவர் ஜாதிய படம் இல்லை. அவர் ஏன்டே மூலம் என்ன சொல்லிட்டாரு, இது ஜாதிய படம் இல்லை, இல்தக்கா செய்யா காதல் ஆசை. ஏன்டா அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார். இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான். எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டர் தான். அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டுறேன். அதே அவங்க சொன்னாங்க, இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல, அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு படம் மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. இது எனக்கு ஒருதலை ராகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர். அவர் 100 முறை வந்து ப்ரீவியூ ஷோ போட்டார் அந்த ஒருதலை ராகம் படத்தை. அப்போ தம்பிங்கிற ரவீந்திரலாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், அங்கேயும் வில்லங்கமான கேள்வி, எங்க டி ராஜேந்திரன் ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன். வில்லங்க அங்கே தான் முளைச்சிது. அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திரன் கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அவர் கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, டி ராஜேந்திரன் எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தையினால தான் நல்ல படமாச்சு. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க. அதனால தான் எடிட்டர் சங்கர், கே சங்கர், இறையறிவல் இயக்குனர், அதாவது புரட்சியாளர் எம்ஜிஆரின் மைத்து சம்பந்தி, அவர் சொல்வார், இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்து கடற்கரை கட் பண்ணி தூக்கிடுவார் எல்லாத்தையும். அதேமாரி இங்கே நம்ம பாலச்சந்தர் சார், கே பாலச்சந்தர் வந்து ஆரம் வீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனத்தை அறிமுகமானார். அப்போ அவர் பாலச்சந்தர் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார், எனக்கு ஆரம் வீரப்பன் மேலே செம கோபம், நான் நிறைய எழுதி கொடுப்பேன், டக்குன்னு பக்கமாக உருவிடுவார் வசனத்தை அப்படிம்பார். அதுதான் சினிமா. சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை, மூவி. அது வந்து மணிரத்னம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டரை வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு 3 பாட்டு போட்டுடுறாங்க. இப்போ போன நேற்று பார்த்த படமும் அப்படி தான் 3 பாட்டு நல்லா போட்டுடுறாங்க. அப்புறம் பின்னணி இசை எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி புதியவர்கள் 4 வருஷம் இந்த படத்தோட போராடிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்க அப்பா எடுத்த படம் 2 படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் சதாநாளர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த புதியவர்கள் தான் பத்திரிகைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது. ஏன்னா இவங்க நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலைமை. இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லைங்கிறது தெரியாது. இது லட்சிய படமா, இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம், பெரிய படம் வருது. அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கார் இருக்காரு, அவரும் எங்கள் ஊருக்காரு தான். தினேஷ் அவர் எங்கள் ஊருக்காரு தான். ஜெனிஷா, ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாங்கி நுழைய மாட்டேங்குது. அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான். எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி, முதல்ல அவர்கிட்ட நான் ஒரு 2 வருஷம் மேலே பேசியிருக்கேன். அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார். இன்றைக்கி சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனிஷ். அதையும் நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா தொப்பிக்காரன், ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி, இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனிஷ் செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கும் நமது பாராட்டுகள். ஜெனிஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார். அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி, இதுதான் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு. இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம், பத்திரிகையாளர் சங்க தலைவி. அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க பேரை சொல்லலாம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய உறவு, அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு
இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு 100 பேர் தியேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்கார், அவர்கிட்ட சக்தி இருக்குது. அதாவது எனக்கு என்னென்னா ஒரு 2 தினசரி பத்திரிகைகள் பெரிய, நான் பேர சொல்ல விரும்பல, 2 பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணை பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும். வேறு பெரிய படம் எது கூட 2 நாள் கழித்து தான் வரும். சக்தி சரவணன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அதாவது மறுநாளே 2 பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவார். அதுக்காக அவருடைய நான் பாராட்டுகள். இப்போ சோறு காத்திருக்கு, சோறு சாப்பிட போனோம், அதனால் அதிகமாக பேச விரும்பலை, கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மட்டுமல்ல, இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். எங்கெங்கேயோ நம்ம எடிட் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார், பைல்வான் அண்ணன் சொன்னார், எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஏன் வெற்றிமாறன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார், படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த இழுத்தக செய்ய சொல்லலாம். அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் ஒரு 6-7 வருஷமாக அவர் எனக்கு பழக்கம். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏன்னா ஆசை யார் விட்டது, இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும், ஏற்பாடு ரெடியாக இருந்துங்கம்பேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவேன் அவருக்கு. அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோட. எப்படியாவது ஆனால் ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனால் அவரு நல்லா எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர். அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன், அவங்களாம் வந்து எப்போவுமே என் கூடயே இருந்து என்னை மனம் தளராமல் விடாமல் முள்ளால் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம். பைல்வான் அண்ணன் சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார். எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சிறிய தயாரிப்பாளர் இருக்கிறோம், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு ஏதோ ஓப்பனாக சொல்லக்கூடியவர். அவர் எதாக இருந்தாலும் இது இவ்வளோதான், இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எதாக இருந்தாலும் இந்த பெருசாக பேசி, நானும் அவரை சும்மாலாம் நான் தேர்ந்தெடுக்கல. நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண 10 பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் லைன்லேயே நான் போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி இதுதான் சரியான நம்மளுக்கு வழி, இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கணும். இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது. சக்தி சரவணன் சார் அவரும் அப்படி தான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல, எதுவும் செய்யலை. அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்ல பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நம்ம மக பூபதி வந்திருக்கார், சென்சார் பூபதி. அவர் நான் என்றைக்கு விடவே மாட்டேன், எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன், என்னாச்சுன்னு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதுபோக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். படம் நன்றாக வந்திருக்கின்றது, கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இல்தக்க செய்யா படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை. எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னு. அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம். ஏன்னா என்னோடய டேடி வந்து 2 கன்னடா மூவி பண்ணார், அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார். பட் அன்லக்கிலி 2 படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ என்னோட டேடியோட ஆசை நிறைவேறவே இல்லை. ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது சினி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலியமாக தான் எனக்கு நிறைவேறியிருக்கு. சதா நாடார், தேங்க்யூ ஸோ மச் தங்கம். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா, ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் எங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நாலு எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தென் மியூசிக் டைரக்டர் EJ ஜான்சன், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணார் சுரேஷ் சர்மா சார். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் தான் பரணி சார். அப்புறம் வந்துட்டு DOP மனோகுமார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான். EJ ஜான்சன் தவிர வேறு யாருமே எந்த மூவிஸ்லேயும் பெருசாக ஒர்க் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் ஆனது இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். படம் பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.